ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல பேசுறேன். தாறுமாறு தங்கத்தேரு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோரு. முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவா அமையும். அதே மாதிரி 2006 இருந்து 2020 வரலும் BS2, BS3, BS4 எல்லாமே நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள்ல இருக்கும். உங்க ஊர்ல இருந்து வரும்போதே கால் பண்ணிட்டு வாங்க. ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க வரும்போதே. அதே மாதிரி நம்மகிட்ட முற்றிலுமே பைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது. இது ரெண்டுத்தையும் ஞாபகத்துல வச்சுட்டு வாங்க. வந்தவாசியில திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்தவாசி, இந்த வந்தவாசியில பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வண்டி கூண்டு வண்டி 2007 மாடலு, சிங்கிள் ஓனரு, எப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. இருக்கிற கண்டிஷன்ல ஒரு ரேட் போட்டு கொடுக்குறோம். வண்டி ஒரிஜினாலிட்டியா ஷோரூம் கண்டிஷன்ல பக்காவா, அதாவது 2007 இப்படி வண்டி இருந்திருக்குமா அப்படின்ற அளவுக்கு வண்டி ஒரிஜினாலிட்டியா இருந்தது. பெயிண்டிங் கண்டெய்னர் கூண்டு வண்டி பெயிண்டிங் பண்ணி மொத்த அமௌண்ட்டும் இவங்க கொடுத்துட்டாங்க. வந்தாங்க, நேற்று நைட்டு வந்தாங்க, அட்வான்ஸ் பண்ணாங்க 10,000 ரூபாய். நேற்று நைட்டு வந்து 10,000 ரூபாய் வண்டியை பார்த்துட்டு நைட் டைம்ல 10,000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து காலையில வந்து வண்டி எடுக்கிறாங்க. இவங்க வந்து என்ன ஊர்னா செஞ்சில இருந்து வர்றாங்க. செஞ்சி. உங்க நம்பர்னா 9500755815. இதான் இவங்க நம்பரு. இவங்க செஞ்சில இருந்து வர்றாங்க. வண்டி உங்களுக்கு வேணும்னா, இந்த வண்டி நல்லா இருந்தா அப்படின்னு கஸ்டமர் யாராவது இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டுவாங்க. நம்ம மனசாட்சி கட்டுப்பட்டு கடவுளுக்கு பயந்து தெளிவான கண்டிஷன்ல கொடுக்குறோம். நம்ம கிட்ட வண்டிக்கு வாரண்டி கேரண்டி எல்லாம் கிடையாது. வண்டி எடுத்துட்டு போயிட்டா வண்டியில எந்த செலவு வந்தாலும் அது இவங்க தான் பாத்துக்கிறோம். நாங்க தெளிவான கண்டிஷன்ல கொடுத்துறோம். கடவுளுக்கு பயந்து தெளிவா பக்காவா ரெடி பண்ணி தான் கொடுக்குறேன். அதையும் மீறி மோட்டார் தொழில பொதுவா மோட்டார்னாலே எப்போ என்ன வரும்னு யாருக்கும் தெரியாது. அதனால ஃபால்ட் வந்ததுன்னா நீங்க பாத்துக்கணும். வராது, மோஸ்ட்லி வந்தா நீங்க பாத்துக்கணும். எந்த ஃபால்ட் வந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும். வண்டி சம்பந்தமா கால் பண்ணாதீங்க. புக்கு 2007, எப்சி இன்சூரன்ஸ் 2023 தான் முடிஞ்சிருக்கு. எப்சி பண்றதுன்னா பண்ணி ஓட்டிக்கங்க, இன்சூரன்ஸ் போட்டுங்க, உங்க பேர்ல மாத்திங்க. இது எல்லாமே பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? அதனால எல்லாமே பண்ணி ஓட்டுங்க. வண்டி பிடிச்சிருக்குங்களா? தெளிவா இருக்குங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நிம்மதியா பிடிச்சிருக்கா? சரி, அதான் வண்டி பிடிச்சிதான் இவங்க திருப்தியா தான் எடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி அதாவது 100 பேர் வண்டி எடுக்கிறாங்கன்னா 90 பேர் என்ன போன் போட்டு வாழ்த்துறாங்க. என்ன உங்களால நான் நல்லா இருக்கேன், ரொம்ப எனக்கு வண்டி பிடிச்சிருக்கு, வண்டி எடுத்ததுல இருந்து இதுவரெல்லாம் செலவு வைக்கல, நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காரணம் என்னன்னா, அவங்க சொல்ற போது நம்மளுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல ஒரு 90 பேர் ஆனா கீர் பாக்ஸ் வேலை வச்சதுன்னா அது வச்சதுன்னா இதையும் நம்ம கேட்க தான் செய்யறோம். அதுக்காக நான் கொடுக்குற வண்டி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதாவது நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்றேன், நான் ஏமாத்தக்கூடியவங்க தான், நீங்க ஏமாறாதீங்க. நீங்க தெளிவா செக் பண்ணி ஒரு 50 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு கூட எனக்கு காசு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்கிட்ட வண்டி எடுக்க வரும்போதே ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து அந்த மெக்கானிக் நானே கூட ஒரு 1000-500 கொடுத்துறேன், செக் பண்ணி எடுத்துங்க. அதனால வண்டி எடுக்க வரும்போதே ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்துருங்க. வரும்போதே கால் பண்ணி கேட்டுட்டு ஊர்ல இருக்கீங்களான்னு கேட்டுட்டு வாங்க. அதே மாதிரி 9677701701 அந்த நம்பர் கால் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியும், அந்த நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க. வரும்போது முற்றிலுமே பைனான்ஸ் பேரம் கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்துல வந்து எடுத்துட்டு போறதுக்கும் அது உங்களுக்கு இலகுவா இருக்கும். நம்ம ஆரம்பத்துல இருந்து இப்போ வரலாம் பிராண்டடா எஃப்எம்னா இப்படிதான் இருக்கும் வண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பர்ஃபெக்டா ரெடி பண்ணி கொடுக்குறேன். இப்ப 2007 எடுத்துக்கிட்டீங்கன்னா சில இடத்துல 30 ரூபாய்க்கும் கிடைக்கும், சில இடத்துல 80 ரூபாய்க்கும் கிடைக்கும், சில இடத்துல 1 லட்சம் ரூபாய்க்கும் கிடைக்கும். அது காரணம் என்னன்னா பாய், ஏற்கனவே ஒரு வண்டி 2007 பார்த்தேன் 35 ரூபாய்க்கே கிடைச்சத பாய் அப்படின்னுவாங்க. வண்டியில போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன வேலை இருக்கு. சேஸ் கட்டாயி பத்த வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான வேலைலாம் நம்மகிட்ட இருக்காது. நம்ம அப்படியே இருந்தாலும் இது இந்த வேலை இருக்கு பாய், நீங்களே பாத்துங்க, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவோம். ஆனா ஒரிஜினாலிட்டியா வண்டி தெளிவா இருக்குதுன்னா அதை நம்ம பெயிண்ட் அடிச்சு எஃப்எம் போட்டு இப்படிதான் விற்கிறது. அது வண்டியில ஃபால்ட் இருக்குன்னா அதை அப்படியே ஒரு ரேட் போட்டு அப்படியே கொடுத்துருவோம். வண்டி எந்த ஒரு குறையும் இல்லாம தெளிவா இருந்தா மட்டும்தான் கஸ்டமருக்கு நாங்க கொடுக்கறது. அதனால நீங்க வரும்போதே வந்து செக் பண்ணி எடுத்துங்க. இது தாறுமாறு தங்கத்தேரு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர். அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ நான் போடக்கூடிய வண்டியை பார்க்க முடியும். அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். பாய்.